கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 59:5 வாசிக்கலாமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, இந்த சகல ஜாதிகளை விசாரிக்க விழித்தெழும்பும் வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் தயவு செய்யாதேயும். பிராக்கெட்ல சேலா. சேலா என்ற சற்று நின்று கவனிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்துல ரெண்டு தேவனை கர்த்தர் கூப்பிடுகிறார். என்ன ரெண்டு தேவன்? ஒன்று, ரெண்டு தேவன் இல்ல, தேவனுடைய பெயரை ரெண்டா பிரிச்சு கூப்பிடுறார். சேனைகளின் தேவன் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவன் சொல்றாரு இல்லைங்களா? அவர் ஜாதிகளை விசாரிக்க வரணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்றாரு. சேனைகளின் தேவன் அப்படின்னு தாவீது சொல்லும் பொழுது நம்ம யோசிக்கணும்ல. சேனைனா ரெண்டு சேனை இருக்கு. ஒன்று வான சேனை, இன்னொன்று பூமிக்குரிய சேனை. வான சேனை எப்படி இருக்கும் அப்படின்னா பரலோக சேனை. அந்த பரலோக சேனை என்ன செய்யும் அப்படின்னா நம்மை பாதுகாக்கும். கர்த்தர் கட்டளையிட்ட வேலையெல்லாம் செய்யும். கர்த்தரை துதிக்கும். கர்த்தரோடு கூட இணைந்திருக்கும். இதுதான் வான சேனை இல்லைங்களா? வான சேனை நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கண்களோடு கூட நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது இல்ல? அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு ஒரு இடத்திலே படுத்து தூங்குகிறார். அந்த இடத்துக்கு லூஸ் அப்படின்னு பேரு. ஆனா தெய்வ பிள்ளைகளே, சொப்பனத்தை காண்கிறார். சொப்பனத்துல ஏணி வைக்கப்பட்டு ஏணியில தெய்வத்தினுடைய ஏறதை இறங்குறதை பார்க்கிறார். உச்சியில ஏணி உச்சியில தெய்வகுமாரனுக்கு ஒருவராய் ஒருத்தர் நிற்கிறார், தேவன் இருக்கிறார் இல்லைங்களா? அதையும் பார்க்கிறார். அது அந்த சொப்பனம் வந்த மாத்திரத்தில் அவர் எழுந்து அந்த இடத்துக்கே பேரை மாத்துறார். தேவ சேனை உங்களை சந்திக்குமானால் எல்லாம் மாறி போகும் என்பதற்கு அடையாளம் தான் அது. எல்லாமே மாறி போகும். பெயர் மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையினுடைய ஆதாரங்களே மாறி போகும். தேவ சேனை உங்களை சந்திக்க வருமானால். அது யாக்கோபை சந்தித்தது, எலியாவை சந்தித்தது, எலிசாவை சந்தித்தது. என்னாச்சுங்க? அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியம் மாறுச்சு. தேவ பிள்ளைகளே, அதுதான் வான சேனைக்குரிய அதிகாரம். அப்ப பூமிக்குரிய சேனை என்ன செய்யும்? பூமிக்குரிய சேனைனா நீங்களும் நானும் தான். கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற கூட்டம் இருக்குல்ல, அதுதான் பூமிக்குரிய சேனை. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துக்கிறோம், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஓடுகிறோம். இந்த சேனை வாழும். ஆனா அந்த மனுஷிகமா மாம்சமா இருக்கிற காரியங்கள் முற்றிலுமாய் இல்லாமல் போய் நாம கர்த்தருடைய சேனையோடு கூட இணைந்து கொள்ளுகிற நாட்கள் வரும். வான சேனையோடு கூட இணைந்து கொள்ளுகிற நாட்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு பூமிக்குரிய சேனையால் உங்களை என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் சேனைகளின் தேவனாகி கர்த்தாவே. ஆமீன். அப்போ ஒண்ணு இல்ல, ரெண்டு இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த சேனைக்குள்ள, சேனை அப்படின்னா என்னங்க? ஆர்மி என்ற அர்த்தம். அந்த ஆர்மிக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம்ல. அப்ப அந்த தேவனை தாவீது துதிக்கிறார். அப்ப உங்களுடைய தேவனை தாவீது துதிக்கிறார். இஸ்ரவேலின் தேவனே அப்படின்னு சொல்றார். இஸ்ரவேலின் தேவனே அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவரை துதிக்கிற ஜனங்களுடைய சேனைகள் என்று அர்த்தம். இன்னைக்கு புற ஜாதிகளாக நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கிறோம். அது யாரால உண்டாச்சு? சிலுவையினால் சிந்தப்பட்ட ரத்தத்தினால் உண்டாச்சு. ஆனா அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இஸ்ரவேலின் தேவன் அப்படிதான் அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்க மட்டும்தான் அவரை துதித்து தொழுது கொண்டாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் ஆவிக்குள் நிறைந்து அவரை தொழுது கொள்கிறோமோ அத்தனை பேரும் இஸ்ரவேலின் சேனைகள். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, சகல ஜாதிகளை விசாரிக்க உங்க தெய்வம் தான் புறப்பட்டு போகிறது, என்னுடைய தெய்வம் தான் புறப்பட்டு போகிறது. அதுதான் தாவீது அன்றைக்கு ஆவிக்குரிய கண்களால் பார்த்து சொல்லி இருக்கிறார். ஆனா இன்றைக்கு அந்த சேனைக்குள் ஒரு பகுதியாய், அந்த சேனையாய் நீங்களும் நானும் நிற்கிறோமே, அதற்காகவும் ஆவிக்குரிய இஸ்ரவேலின் சேனையாய் நீங்கள் நானும் நிற்கிறோம், அதற்காகவும் கர்த்தரை துதிக்கலாம். இந்த கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். நல்ல தெய்வமே, இந்த நாள்ல எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கா நன்றி. நாங்க அந்த சேனையில ஒரு பகுதியா இருக்கிறோம், நாங்களே அந்த சேனையாய் நிற்கிறோம், அதற்காக நன்றி. விழித்து எழுமுங்கப்பா, விசாரிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம்.
உனக்கு சமாதானம், பயப்படாதே. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் சமாதானத்தை அருளிச் செய்து ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பல கேள்விகளும் பயங்களும் சமாதான குறைவும் நிறைந்தவர்களாக காணப்படுகிறீர்கள். காரணம், தினமும் எதையோ ஒன்றை நாம் பெற்றுக்கொள்வதில், நம்முடைய தேவையை சந்திப்பதில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவைகளை நாம் நம் சுய பலத்துடன் முயற்சி செய்து முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்படும் பொழுது தெய்வ சமூகத்தை நோக்கி கால்கள் ஓடுகிறது. காரணம், மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று நிச்சயம் நமக்கு இருப்பதால். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இன்றைக்கு அநேகர் பல தேவைகளுடன், எதிர்பார்ப்புகளுடன் காரியங்கள் நன்மையாய் கைகூடி வர வேண்டுமே என்று சொல்லி அநேக நாட்களாய் சமாதானமின்றி பதில் கிடைக்குமா கிடைக்காதா என்ற தயக்கத்துடன் காத்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கான நற்செய்தியாக கர்த்தர் உரைக்கிறார், உங்களுக்கு சமாதானம், பயப்படாதே என்று. ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து தம்மை தேடியவர்களுக்கு இயேசு சமாதானத்தை தந்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். முதலாவதாக, விசுவாசித்து பெற்றுக்கொண்ட சமாதானம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் தன் வியாதிக்காக தன்னிடம் இருந்த ஆஸ்திகளை எல்லாம் விற்று வைத்தியர்களுக்கு கொடுத்தும் சுகம் கிடைக்காமல் விரக்தியுடன் காணப்பட்டவளுக்கு நற்செய்தியாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவளாய் உடனே ஒரு முடிவை எடுக்கிறாள், விசுவாசிக்கிறாள். அவரின் வஸ்திரத்தின் தொங்கலையாவது தொட்டு எப்படியும் சுகம் பெற்றுவிட வேண்டும் என்று எல்லா காவலையும் தடைகளையும் மீறுகிறாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொடுகிறாள். அவரின் வல்லமையினால் அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்கிறாள். அதோடு மட்டுமல்லாமல், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இயேசு ஆசீர்வதிக்கிறதையும் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எப்படிப்பட்டதான நீண்ட நாட்களாய் ரட்சிக்கப்படாமல் சாபக்கட்டுகளினாலும் பாவக்கட்டுகளினாலும் பலவீனத்தினாலும் சுகவீனத்தினாலும் இழப்பு, நஷ்டம், விரயம், ஏமாற்றம் போன்றவற்றால் கட்டப்பட்டும் விடுதலை வேண்டியும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களானால், இன்றைக்கு எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்களில் தடைகள் விலக்கப்படுகிறது. கர்த்தரின் வல்லமையினால் இன்றைக்கு நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இரண்டாவதாக பார்க்கலாம், விருப்பத்துடன் பெற்றுக்கொண்ட சமாதானம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிற வேளையில் யோசேப்பின் சகோதரர்கள் தங்கள் தேசத்தில் ஏற்பட்ட பெரும் பஞ்சத்தினால் தானியம் வாங்கும்படிக்கு வருகிறார்கள். அங்கே யோசேப்பு தன் சகோதரர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களுக்கு தாங்கள் கேட்டு வந்த தானியங்களை விட எதிர்பார்த்திராத அளவு புதையலாக தங்களின் சாக்குகளில் பண முடிப்புகளை வைத்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். அப்பொழுது யோசேப்பு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 23வது வசனத்தில், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார் என்று கூறுகிறதை வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் உங்களின் எதிர்கால வாழ்விற்காக பல காரியங்களை குறித்து சிந்தித்து அவற்றை செயல்படுத்தும்படி முயற்சி செய்து கொண்டும் இருக்கிறீர்கள். அவைகளில் இன்றைக்கு நீங்கள் திருப்தி ஆகும்படி ஏராளமாய் கர்த்தர் புதையலாக பல ஆசீர்வாதங்களை உங்களுக்காய் நியமித்து வைத்திருக்கிறார். ஆகவே எதிர்காலங்களை குறித்தோ, பிள்ளைகளை, வேலைக்காக, திருமண காரியங்களை குறித்தோ பயத்துடன் கலக்கத்துடன் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்கள் அவைகளில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை, ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். மூன்றாவதாக பார்க்கலாம், எதிர்பாராது பெற்றுக்கொண்ட சமாதானம். லூக்காவின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே இயேசுவை சிலுவையில் அறைந்து பின்னர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு தம்மை சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்களோ இயேசுவை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடத்தில் தம்மை காண்பிப்பதற்கு தடையாக இருக்கிற
உலகத்தின் பார்வையிலிருந்து விடுவித்து ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். அந்நேரமே அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கிறார்கள். 36வது வசனத்தில் இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்கிறார் என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை குறித்து பயத்தோடு சமாதானம் இல்லாமல், நடக்குமோ நடக்காதோ, சுகம் உண்டாகுமோ உண்டாகாதோ, குடும்ப உறவுகளில் குழப்பங்கள் நீங்குமா நீங்காதா, இப்படி அநேக கேள்விகள் சந்தேகங்களோடு உலகத்தின் பார்வையிலே நீங்கள் இதுவரையில் பார்த்து கொண்டும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் நன்மைகள் உண்டாகுமா, ஆசீர்வாதங்கள் கடந்து வருமா, சமாதானம் கிடைக்குமா என்று இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்த இயேசு உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும், தேடல்களுக்கும், நன்மைகளுக்கும், ஆசீர்வாதங்களுக்கும் உங்களின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. சமாதானத்தின் தேவனாகிய இயேசு வெளிப்பட்டு உங்களையும் குடும்பங்களையும் சமாதானத்தை தந்து ஆசிர்வதிக்கிறார். வார்த்தை விசுவாசிங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் சமாதானத்தை ஒரு நதியை போல் உங்கள் வீடுகளில் கடந்து வரும்படி செய்கிற இயேசுவை அறியாதும் பல கடினமான சூழ்நிலைகளினால் கட்டப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை முழுவதுமாக இயேசுவிடம் ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களையும் சமாதானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26. பிரியமானவர்களே, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் தம்முடைய ஜனங்களை திரும்ப திரும்ப திடப்படுத்தி, நீங்கள் கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, வெட்கப்படுவது என்பது அவமானத்தை சகிப்பதாகும். புறஜாதியார் அந்நியர்கள் மத்தியில் தலைகுனிந்து வாழ்வதாகும். எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காததால் நம்பிக்கை இழந்து ஜீவிப்பதாகும். மேலும் நிந்தையையும் அவமானத்தையும் சுமப்பதே வெட்கப்படுதல் என்று கருதப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உங்களை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார். இன்று எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தாலும், தோல்வி போல உங்கள் காரியம் தோன்றினாலும், கர்த்தர் சீக்கிரமாய் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை விடுவிப்பார். எசேக்கியா ராஜா கர்த்தர் மேலும் நம்பிக்கை வைத்தார். அந்த நம்பிக்கைக்கு பல சோதனைகள் வந்தன, போராட்டங்கள் ஏற்பட்டன. அசிரிய ராஜா தன் முழு படையையும் யூதா தேசத்தின் மேல் கொண்டு வந்து எசேக்கியாவை மிரட்டி சோர்ந்து போக செய்ய முயன்றான். எசேக்கியாவின் நம்பிக்கை முழுமையாக சோதிக்கப்பட்டாலும் எசேக்கியா மனம் தளரவில்லை. அவர் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு தம்முடைய தூதர்களில் ஒருவனை அனுப்பி எதிரிகள் மேல் அற்புதமான ஜெயத்தை அளித்து பெரிய காரியத்தை செய்தார். எசேக்கியா தேவன் மேல் வைத்த நம்பிக்கையினால் அவர் வெட்கப்பட்டு போகவில்லை. அதுபோல தேவ பிள்ளைகளே, சிறிய காரியமோ பெரிய காரியமோ எந்த போராட்டம் வந்தாலும் தேவனிடத்தில் பூரண விசுவாசமாயிருங்கள். அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வார்த்தை டுடே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வார்த்தை டுடே, த ப்ராமிஸ் வேர்ட். இன்றைய நாளிலும் 26ஆம் தேதி 4வது மாசம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
இந்த வேத பகுதியிலே 2 காரியங்களை இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது, கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். 2வது, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் முதலாவது கர்த்தரை ருசித்து பார்த்து அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவர் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிற வேளையிலேயே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே அற்புதங்களை இந்த நாட்களிலே செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த பகுதியிலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிற 2 காரியங்களிலும் முதலாவது, நீங்கள் அவரை இந்த நாட்களில் ருசிக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், எப்படியான அற்புதங்களை செய்தார், எப்படியான அதிசயங்களை செய்தார் என்று ருசித்து பார்த்து அதற்கு பின்பாக இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே பாருங்கள், அவரை இந்த நாட்களிலே பாருங்கள், அவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து இந்த நாட்களில் நம்மை நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆங்கில வேதாகம் இப்படியாக சொல்லுகிறது, Taste and see the Lord is good. Blessed is the man who takes refuge in him என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் நல்லவர் என்பதை நாங்கள் முதலாவது ருசித்து அவர் மேலே இந்த நாட்களில் ட்ரஸ்ட், அதாவது நாங்கள் நம்பிக்கையை வைத்து நாங்கள் நடக்கிற வேளையிலே நாங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதத்திலே பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே என்றாலும் சரி பழைய ஏற்பாட்டிலே என்றாலும் சரி அவர் மூலமாய் செய்யப்பட்ட அநேக அதிசயங்கள் அற்புதங்களை வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே மரித்தோரை உயிர்ப்பிக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், பழைய ஏற்பாட்டை பார்க்கிற வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நாட்களை தெரிந்து கொண்டு அவர்களை இந்த நாட்களில் எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து அவர்களை நடத்தி வருகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, அங்கே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அப்படியாக இருக்கிறது மட்டுமல்ல, பழைய தீர்க்கதரிசிகளுக்கு தேவனாய் இந்த நாட்களில் இருந்து நடத்தி வருகிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மகத்துவம் உள்ள கர்த்தரை நாங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ருசித்து பார்க்க வேண்டும். அவர் செய்த அதிசயங்கள், அவர் செய்த அற்புதங்களை நினைத்து இந்த நாட்களிலே அவரை ருசித்து பார்க்க வேண்டும். 2வதாக அவர் மேலே இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே அவர் மேலே நம்பிக்கையை வைத்து நாங்கள் நடக்கிற வேளையிலேயே நாங்கள் பாக்கியவான்கள் என்று அழைக்கப்படுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், எந்த காரியத்தையும் நாங்கள் இந்த நாட்களிலே அதை பார்த்து அது சரியான காரியமா என்று தெரிகிற வேளையிலே அதன் மேலே இந்த நாட்களில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். ஒரு வாகனத்தை வேண்டுகிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொருளை வேண்டுகிறதா இருந்தாலும் சரி, அதை முதலாவது நாட்களை பார்த்து அதை அநேக தரம் இந்த நாட்களை பார்த்து அதை விசாரித்து அந்த காரியங்கள் சரியா இருக்கிறதா என்று சொல்லி பார்த்துவிட்டு அதை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதே விதமாக ஆண்டவரை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டுமா இருந்தால் கர்த்தருடைய இந்த வேதத்திலே இருக்கிற 66 புஸ்தகங்களை இந்த நாட்களை வாசித்து அவர் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நாட்களிலே நினைத்து நினைத்து பார்ப்பீர்களா இருந்தால் அதற்கு பின்பாக அவர் மேலே நம்பிக்கை இந்த நாட்களை வைக்கும்படியாக உங்களுடைய இருதயத்திலே இந்த நாட்களை ஏவப்படுகிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, தேவனை ருசித்து பார்த்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து பாக்கியவான்களாக அந்த நாட்களை இருங்கள். இந்த உலகத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களா இருந்தால் அங்கே உலகம் உங்களை ஒரு ஒருமையான நிலைப்பாட்டிற்கும் அல்லது ஏமாற்றத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வரும். உறவினர்கள் மேல் நம்பிக்கை வைப்பீர்களா இருந்தால் அவர்கள் உங்களை இந்த நாட்களில் ஒரு காலத்திலே ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் ஆண்டவரை இந்த வானத்தையும் போய் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிற வேளையிலே நீங்கள் ஏமாற்றப்படாதபடி அவர் உங்களை முடிவு பரியந்தம் உங்களை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவரை நம்புங்கள். அவரை நம்பி இந்த நாட்களிலே அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற வேளையிலே நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் என்று அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதனால் அன்பு பிள்ளைகளே, அவருடைய வருகை சமீபமாயிருக்கிறபடினால் அவரை ருசித்து பார்த்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் கடந்து செல்வோமா? கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றும் விடுதலை தரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக.